சொல்லுங்கக்கா. இந்த கோயில் வரலாறு என்னக்கா? இந்த கோயில் வரலாறு இதுக்கு முன்னாடி இருந்தது. முன்னோர்கள் நடத்தின திருவிழா இது. இப்போ அதுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்காக நான் வந்து இந்த கோயில் இடிஞ்சு போன கோயிலை கட்டி திரும்ப வந்து திருப்பலி வச்சு திருவிழா வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலை எப்படி புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எங்கேருந்து அந்த ஐடியா தோணுச்சு? ஏன் தோணுச்சு? இந்த கோயிலை பண்ணிட்டு எங்கள் அம்மா அப்பா இருந்த காலத்தில் முன்னோர்கள் இருந்தது சூரிய சொந்த மண். அதனால் சந்தியாபுரம் என்ன ஆலயம் இடிந்து கிடக்கு, சூழ்ந்து கிடக்கு, இதை நீ என்ன செய்ய எடுத்து கட்டி இதை கும்பிட சொல்லி தரிசனத்தில் சொன்னதுனால இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கேன். ஓ, நீங்கள் உங்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினாங்க? தரிசனத்தில் வெளிப்படுத்தினது யார்? புனித சந்தியாபுரம் அவர் தான் வந்தார். ஆமாம். சரி சரி. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி? கட்டி இப்போ 5 வருஷம் ஆச்சு. இது 5வது திருவிழா? 5வது திருவிழா. ஆனால் திருவிழா 15 ஆண்டுகள் நடக்கும். சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் முழு பேருக்கா? முழு பேர் சிந்தாத்துறை. சிந்தாத்துறை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பார்வதியாபுரத்தில். ஓ, அவ்வளோ தூரத்துலேருந்து, மானூர் பக்கத்தில் அவ்வளோ தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? உங்கள் ஊருக்கும் இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 70 கிலோமீட்டர் இருக்கும். 70 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி, ஆண்டவர் உங்களை ரொம்ப சிறப்பான ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்கிறார். உங்களை வாழ்த்துறோம். சரிதானா? 1984 இந்த மண்ணை விட்டு அங்கே வந்தா, அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்துட்டே இருக்கு. 1995 கோயில் வந்துச்சு. ரைட்டு. வணக்கம். தளமெல்லாம் கீழே கிடந்துச்சு. சரி. இல்லை உட்கார்.
பெரியவரா பட்டையை கலப்புங்க. ஆ நீங்கள் தந்துடுங்க. ரைட் ரைட். இயேசு புகழ், மரியே வாழ்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசு புகழ், மரியே வாழ்க. கிளிக்கிறதா? போடுதா? போடுதா? இயேசு புகழ், மரியே வாழ்க. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹலோ 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 ஹலோ. ரைட்டு, முடிஞ்சு. என் வயிறு மட்டும் அப்படி லேசாக சுருட்டி எடுத்து வச்சுருங்க, வந்துடுறேன். இது என்ன மரம்? புதுமை மரமா? அப்படியா? இந்த வேப்ப மரம் புதுமை மரமா? என்ன புதுமை நடந்திருக்குங்க சொல்லுங்கள். ஏகப்பட்ட புதுமைகள் நடக்குண்ணே. எத்தனை வருஷமாக இருக்கும் அந்த மரம்? 3 தலைமுறை மரமா? அப்படியா? ஏதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த புதுமைகள் ஏதாவது அல்லது பழைய புதுமைகள் ஏதாவது இருக்கா? சொல்ல முடியுமா நீங்கள்? ஆ கல்லடப்பட்டு இதை சாப்பிட்டேன். கல்லடப்பும் இல்லை 9 இருந்துச்சு. ஆ அதுக்கே நம்பிக்கை இப்போ எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. வருஷம் தரும். வருஷத்துல 4 தான் 5 தான் வந்துடுவோம். வருவோம் வருஷத்துல இடையிலே வந்துடுவோம். ஆ சரி சரி. கல்லடப்பு எனக்கு 1 2 இல்லை 9 இருந்துச்சு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுட்டாரு. சரி 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 சரி. அது நம்பிக்கையோட இப்போ வந்தேன். நமக்கு நம்பிக்கையோட தெரிஞ்சுட்டு சந்தோஷம். வரைக்கும் அதை செஞ்சு சந்தியாவுக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க. ம் சோஸ்திரம். சமையல் தீவிரமாக நடக்க நான் அப்படி வந்துட்டேன். நீங்கள் இன்னும் லேட் ஆகிட்டு இருக்கீங்க சாப்பாடு செய்கிறதுக்குண்ணே. முடிஞ்சா நம்ம அங்கேருந்து வரக்கு லேட் ஆகிருந்தா எவ்வளோ லேட் ஆகிருக்கு. அங்கே இருந்தா முடியுது. நம்ம ஜோன் ஆ ஆ ஆ சரி, நடக்கட்டும். வாங்கப்போ. ஆ
மாதா டிவிக்கு இது நம்ம சேனலில் வந்துடும். அதெல்லாம் பார்ப்போம்மா நாங்கள் டெய்லி. மாதா டிவிக்கு அனுப்பிடுவோம். எத்தனை பேர் பார்க்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ரைட்டு. அதான் இவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க, இந்த ஊரில் இந்துக்கள். ஆ அவங்க மகனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. வாங்கம்மா பார்த்துலாங்க. ஆ 3 வருஷம் கழிச்சு ஆனால் கேட்டால் செஞ்சுருந்தேன். கேட்டால் 3 வருஷம் கழிச்சு குழந்தை சந்தியாபுரம் எங்கள் தங்க கொடுத்தது. அப்படியா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சரி சரி, சந்தோஷம். அவங்களுக்கு இந்த ஊர் தான். உள்ளவங்க நம்பிக்கையோட அவளை நம்பிக்கையோட இருக்கிறாங்க. குழந்தை இருந்த உடனே அரிசி கொடுத்தாங்க. சரி சரி சரி, சந்தோஷமா. எப்பவும் கும்பிடுவோம், மாலாயம் கூட மடதை வருத்துவோம், தூக்க துணிக்க எல்லா வேலையும் பார்க்க. எல்லாமே செய்வாங்க, நம்பிக்கையோட செய்வாங்க. எந்த இதுவும் செய்ய விட மாட்டாரு. சரி, மக்களும் நல்லா வச்சிருக்காரு, அவ்வளோதான். வர்றவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான். அப்போ ஆமா.